ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இப்படி ஹேர் கட் பண்ணிக்கிறீங்க இல்லையா, பிரின்சஸ் பண்ணிக்கிறாங்க, லேயர் கட் பண்ணிக்கிறாங்க. பட் பண்ணிவிட்டு இது இப்படி படிஞ்சு போயிடுதுங்க. இது எப்படி வந்துட்டு நீட்டாக செட் பண்ணுறது? நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்லர் வந்து செட் பண்ண முடியாது, ஸோ நாங்கள் வீட்லேயே செட் பண்ணிக்கணும், எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா. ஸோ உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன டிப்ஸ் தான், பட் நீட்டாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். எப்படின்னு சொல்லி தருவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் கட் வந்து இது பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு பேக் கோம் பண்ணுவாங்க இல்லையா. பேக் கோம் வந்து எப்படி பண்ணிப்பாங்க, இப்படி சைடாக இப்படி எடுத்து இப்படி நீட்டாக இப்படி பேக் கோம் பண்ணிப்பாங்க. நிறைய பியூட்டிஷியன்ஸ் கூட இப்படி தான் பண்ணுவாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, பியூட்டிஷியன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஃபுல்லாக சைடாக இது பண்ணிவிட்டு கோம் பண்ணி இப்படி வந்து இப்படி எடுத்து விடுவாங்க. ஸோ ஆனால் இது வந்து சரியான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொசீஜர் நான் எடுக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து கரெக்ட் ப்ரொசீஜர். அதாவது நீட்டாக கோம் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி பிரின்சஸ் எடுத்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு கட் பண்ணியிருக்காங்களோ நீட்டாக கோம் பண்ணிவிட்டு பேக்கில் விட்டுருங்க. எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரே ஒரு பார்ட்டிஷன் இப்படி ஃப்ரண்ட்டில், அதாவது பாக்ஸ் பொசிஷனில் எடுக்கணும். இந்த பொசிஷனில் நீங்கள் எடுக்கணும். எடுத்து இந்த இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி கோம் பண்ணுங்க, விட்டுருங்க. ஜஸ்ட் திரும்ப ரெண்டு லேயரை எடுத்துக்கலாம். 2 லேயரை நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு நாங்கள் ஹேர் கட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி 2 இதாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போது இப்படி லைட்டாக கீழே கோம் பண்ணக்கூடாது, மேலே தான் கோம் பண்ணணும். கீழே லைட்டாக வேணால் கோம் பண்ணிக்கலாம். இப்படி சைடாக விட்டுட்டு இப்படி நல்லா கோம் பண்ணி வரும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கி இந்த இடம் வந்து நல்லா பவுன்ஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த இடம் இப்படி மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படி கோம் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்ப்ரே மட்டும், செட்டிங் ஸ்ப்ரே மட்டும் பண்ணிங்கன்னா நீட்டாக நிற்கும். இந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்கேல்ஃபும் மறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த இடம் உங்களுக்கு டென்ஸ் இருக்க மாதிரி காமிக்கும். நல்லா பவுன்ஸி லுக் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.